வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். 41 தொழிலாளர்களும் டன்னலுக்குள்ளேருந்து வெற்றிகரமாக மீட்கப்பட்டிருக்காங்களே. இதை பற்றி தான் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ உலகம் முழுக்கவே எழுந்திருக்க பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பா இது சாத்தியம்? இதுதான் 41 பேர் இந்த மலைக்கு கீழே அந்த டன்னலுக்குள்ளே சிக்கிட்டாங்க. எல்லாருமே அப்பாவி தொழிலாளர்கள். அவங்களோட ஒருத்தர் உயிருக்கு கூட சேதம் ஏற்படாமல் எப்படி பத்திரமா வெளியே மீட்டு வந்தாங்க? அது ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 400 மணி நேரங்களை தாண்டி உள்ளே இருந்திருக்காங்க. ஆனால் யாருக்கும் எதுவும் ஆகலை. இந்த மிராக்கிள் எப்படி நடந்துச்சு? இதுதான் பல பேர் மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்க கேள்வியாக இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த கான்டென்ட் முழுக்கவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கே ஆரம்பித்து எங்கே இப்போ முடிஞ்சிருக்கு இந்த டன்னல் இஷ்யூ, இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிற மக்களே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதாங்க அந்த டன்னலு. அந்த மலைக்கு கீழே சுரங்கம் அமைப்பாங்க, வாகனங்களாக போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. மலையை குடைவாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப கரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த சில்க் யார்டு எண்டு, அந்த பக்கம் இருக்கிறது பார்கோடு எண்டு. இந்த டன்னலில் ஒர்க்கர்ஸ்லாம் இங்கே இருக்கும்போது தான் அந்த சரிவு ஒன்று ஏற்படுது. சரிவு ஏற்பட்டு ஃபுல்லாக டெப்ரிஸ் இந்த இடம் முழுக்கவே ஆக்கிரமிச்சிருது. அங்கே மலை சைட்லாம் போனீங்கன்னா அங்கே சரிவு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ கடினமாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒவ்வொரு டெப்ரியுமே அது எல்லாம் இங்கே குமியுது. இந்த பக்கம் ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபடுறதுக்கு பல பேர் வராங்க. இந்த பக்கம் நம்மளோட தொழிலாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு. ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 41 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏதாவது பண்ணி இவங்களை வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் இவங்க எல்லாரோட உயிர்களும் தப்பிக்கும். அப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில தான் இந்த உத்தரகாண்ட் டன்னல் இஷ்யூ பெருசாக இருந்துச்சு. இந்த டன்னலுக்குள்ளேருந்து நம்ம தொழிலாளர்கள் இப்போ மீட்கப்பட்டிருக்காங்க. ஆனால் மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்குறப்ப நமக்கே பயம் வருதுங்க. ஆஹா, நம்மளாம் உள்ளே இருந்தால் ஒரு நாள் கூட தாக்கு பிடிச்சிருக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மனதை எடுத்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி சம்பவம் நடந்தப்போ, இட் மீன்ஸ் கடந்த 12ஆம் தேதிங்க, வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வீடு திரும்பலாம் அப்படின்ட்டு ரெடியாக இருந்தோம். அப்போ திடீர்னு எங்கள் கண்ணு முன்னாடியே அந்த சுரங்கம் அப்படி சரிய ஆரம்பிச்சுது, இடிஞ்சு விழுந்துச்சு. எங்கள் காதுகள்லாம் மறுத்து போகிற அளவுக்கு சவுண்டு பயங்கர ஹெவியாக கேட்டுச்சு. வெளியே எங்களால் தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா இங்கேருந்து கம்யூனிகேஷன் வசதின்றது உள்ளே கிடையாது. நாங்கள் அப்படியே சிக்கிக்கிட்டோம், நகர முடியாமல் அங்கேயே இருந்துட்டோம். நாங்கள் சிக்கின முதல் நாள் இருக்குல்ல, அன்றைக்கி தான் எங்களுக்கு அச்சம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அது போக 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 குறைஞ்சிது அப்படின்னு சொன்னாங்க. 3 பேருக்கு வேறு உடல்நல குறைவு ஏற்படுச்சாங்க. உள்ளே சிக்கியிருந்தாங்க 41 பேர், அதில் 3 பேருக்கு. அந்த நேரத்தில் வெளியில் இருக்கவங்களோட உறவினர்களாக இருக்காங்களே, அவங்க கூட பேசுகிறதுக்கு வசதியாக மைக் வசதியாக அங்கே செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்காங்க இந்த மீட்பு குழுவினர் மூலமாக. இது கூடவே இந்த குழாய் உள்ளே இன்சர்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அதில் பருப்பு, சாதம், சப்பாத்தி இதெல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ சுவாசிக்க காற்றுக்கு பிரச்சனை இல்லை, ஆக்சிஜன் சப்ளை நடக்குது, குடிக்க தண்ணியும் சாப்பிட உணவுகளும் கிடச்சிட்ருக்கு. அண்ட் பதட்டத்தை போகிறதுக்காக நம்ம உறவினர்கிட்ட பேசவும் வைக்கிறாங்க. இந்த 4 விஷயங்கள் சார்ந்து தான் அந்த முதல் நாள் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ளே இருந்த எல்லாருக்குமே அச்சம் குறைஞ்சிருக்கு. சரி, நம்ம உயிர் பழிச்சிடும் அப்படின்ற நம்பிக்கை பிறந்திருக்கு. முதல்ல அவங்களை மீட்கணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வரவழைக்கப்பட்டிருக்கு. அதில் ராட்சத அளவிலான எக்யூப்மெண்ட்டும் வரவழைக்கப்பட்டிருக்கு. மேலேருந்து நம்ம கீழே குடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல ட்ரில்லிங் மிஷினை ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ஓரளவுக்கு முதல்ல ட்ரில் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ண அந்த டெப்ரிஸ்லாம் கீழே செதறும். இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்படி இந்த டன்னலுக்கு மேலே இருக்க எல்லா நிலமும் சரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா, கீழே சிக்கி இருக்க தொழிலாளர்கள் இருக்காங்களா, அவங்க ஃபுல்லாக மண்ணோடு மடிய வேண்டியது தான். அந்த ரிஸ்க்கு இருக்கவே மேலேருந்து ட்ரில் பண்ணுற ப்ராசஸை நிறுத்திட்டாங்க. ஆக்சுவலாக ஹை பவர்டு மிஷின்ஸ் அங்கே இருந்தும் இந்த முயற்சி ஃபெயிலானதாக அறிவிக்கப்பட்டுச்சு. ட்ரில்லிங் வேலை நிறுத்தப்பட்டதுனால அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் விழிப்பெதுங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம டாப்லேருந்து ட்ரில் பண்ண வேண்டாம், பக்கவாட்டு பகுதியிலேருந்து ட்ரில் பண்ணுவோம். அங்கே ட்ரில் பண்ணி இந்த இரும்பு குழாய்களை உள்ளே செலுத்தி அதில் நம்ம தொழிலாளர்களை வெளியே வர வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு முடிவு பண்ணி பக்கவாட்டு பகுதியில் ட்ரில்லிங் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது தான் அதோட வேகத்தை கணிக்கிறாங்க அங்கேருந்து மீட்பு குழுவினர். நம்ம இந்த வேகத்தில் ட்ரில் பண்ணிட்டு இருந்தோம்னா இது முடியறதுக்கே 40 நாட்கள் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. 40 நாட்கள் வரைக்கும் உள்ளே இருக்கவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது கஷ்டம் பார்த்தீங்களா.
ஸோ இதனால் இந்த முயற்சியும் நிறுத்திட்டாங்க. இதுக்கு பிற்பாடு இந்த எஃகு குழாய் இருக்குல்ல, இதை நம்ம பொருத்தலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இதை பொருத்துறதுக்கான தொலை இருக்குது பாருங்கள், அதை திரும்ப போட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி இருந்த அந்த ட்ரில்லிங் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவர் கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி தான் இங்கே பார்க்கப்பட்டுச்சு. 45 மீட்டர்ஸ் வரைக்கும் இந்த குழாய்களை பொருத்திட்டாங்க. இன்னும் 12 மீட்டர்ஸ் மட்டும் அவங்க பொருத்திட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. பட் அங்கே தாங்க ஒரு பிரச்சனையாக ஆரம்பிச்சுது. இந்த கான்கிரீட் இரும்பு கம்பிகள் இருக்குல்ல, ஏன்னா அது ஒர்க் நடந்துட்டு இருந்த இடம் வேறு, அந்த இரும்பு கம்பிகள் முன்னாடி இருக்கவே எதுவும் பண்ண முடியல. அந்த ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, அது அந்த இரும்பு கம்பிகள் மேலே மோதவே முடிஞ்சு போயிடுச்சு. ட்ரில்லிங் மிஷின் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் மற்ற விஷயங்களை குடஞ்சி உள்ளே கொண்டு போகிறது வேறு, ஆனால் கான்கிரீட் இரும்பு கம்பிகள் இருக்கிறப்ப அதை நீங்கள் எப்படி குடைவீங்க? இதை தாண்டி நீங்கள் அடுத்த பக்கம் போனால் எப்படி? அது எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து நின்றுச்சு இந்த பிளான். இதுக்கப்புறம் இந்த மீட்பு குழுவினர் என்ன பண்ணுறாங்க, நம்ம தொலை போடுறத அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அந்த தலைவலியாக இருக்க பாருங்க நம்மளுக்கு இரும்பு கம்பிகள், அதை அகற்றலான்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை முன்னெடுக்கிறாங்க. வெற்றிகரமாக அதை அகற்றிட்டாங்க. இதுக்கே 2 நாள் கிட்ட ஆகிடுச்சிங்க இந்த இரும்பு கம்பியில் அங்கேருந்து அகற்றத்துக்கு. இதுக்கப்புறமா திரும்பவும் ட்ரில்லிங் ப்ராசஸை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பெரிய அளவு இந்த வாட்டி முன்னேற்றம் எதுவுமே ஏற்படலை. இவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு மீட்பு குழுவுக்கு. ஆகா, நம்ம என்னதான் ட்ரில் பண்ணாலும் ரொம்ப ஆழமாக ட்ரில் பண்ணி உள்ளே போயிட்டா உள்ளே இருக்கிற மற்ற பகுதியெலாம் சரிஞ்சு தொழிலாளர்கள் மேலே விட வாய்ப்பு இருக்குது. இல்லை நாம கடினமான பொருள் மேலே ஏதாவது மோதல் ஏற்பட்டு இந்த ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட்டே காலியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு ஐடியா பிறந்திருக்குங்க. பிளான் பின்னு எடுத்துக்கலாம். இந்த ராட் மைனர்ஸ் இருக்காங்களே, அவங்கள வரவழைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வேறு வழியே இல்லைன்றதுனால தான் இந்த முடிவை எடுத்திருந்தாங்க. என்ன ப்ரோ, அதனால் அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? ராட் மைனிங் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே, ரொம்ப 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 அசாதாரணமான ஒரு விஷயம் இது. மெஷின்ஸால் முடியாததை சாமானிய மனுஷங்க செஞ்சு காட்டுறது. பட் இங்கே இல்லீகலாக கருதப்படுற ஒன்று. அதை மீட்பு குழுவினரே இப்போ திரும்ப கொண்டு வந்திருக்காங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். இந்த தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலி வலை சுரங்க முறைன்னு சொல்லுவோம். குழம்பிடாதீங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ எலி பார்த்துருக்கீங்களா, அது தனக்கான வலையை தோண்டும் பாருங்க. அதாவது எலியோட உடல் அமைப்பு அப்படின்றது இவ்வளோ பெருசாக ஓட்டை இருந்தால் ஈஸியாக போயிடும். அதுவே சின்ன ஓட்டையாக இருந்துச்சுன்னா உடம்பை குறுக்கி உள்ளே டைட் பண்ணியாச்சு போயிடும். இது போல் அந்த ஒரு எலி போயிட்டு வரதுக்காக மட்டும் அது கரெக்டாக அது அந்த வலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதே பேட்டர்ன் தாங்க ஒரு மனுஷன் உள்ளே போயிட்டு வெளியே வர்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வலையை ரெடி பண்ணணும், சுரங்க வலையை. இதை பண்ணுறது முழுக்க முழுக்க தொழிலாளர்கள். இந்த கோடாரி போன்ற சில எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, இதை வச்சு வெட்டியே உள்ளே போகணும். எலி அங்கே பண்ணுது பாருங்கள் ஆயுதங்கள் இல்லாமல், அதை இங்கே ஆயுதத்தோடு மனுஷங்க பண்ணணும். இதை தான் ராட் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராட் மைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிகப்படியாக முன்னெடுக்கிறது மேகாலயா பகுதியில் தான். ஆக்சுவலாக அந்த பகுதியில் என்னென்னா நிலக்கரி இருக்குல்ல, மலைக்கு ரொம்ப நெருக்கமான பகுதிகளில் அங்கே இருக்க நிலக்கரிகள் எடுக்கிறதுக்காக இது போல் உள்ளூர் நபர்கள்லாம் அங்கே எக்யூப்மெண்ட்டை கொண்டு போயிட்டு அந்த துளையிடுவாங்க. துளையிட்டு மலைக்கு ஓரமாக உள்ளேயே போவாங்க. ஒருத்தர் மட்டும் தான் போயிட்டு வர முடியும் ஒரே நேரத்தில். ஓகேவா, உயிருக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பயணங்க இது. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இது போல் தான் அவங்க உயிரை பணம் வச்சு நிலக்கரி எடுப்பாங்க. அது எப்படி இப்போ ஒருத்தர் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் முடிஞ்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குங்க. இது ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் மாதிரி தான். முதல்ல அந்த எலிவள சுரங்கத்தை கிரியேட் பண்ணி ஒருத்தர் உள்ளே போயிடுறாரா, போயிட்டு அவர் அந்த நிலக்கரி இருப்பு இருக்குல்ல அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே சாம்பிளை கொண்டு வந்துடுவார். இதுக்கப்புறம் அந்த வலை பெருசாக்கப்பட்டு உள்ளே ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிப்பாங்க. புரியும் நம்புகிறேன். கடந்த 2014 வருஷம் இந்த ராட் மைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இது அதிகாரப்பூர்வமாக தடைக்கு உட்பட்டுச்சு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருக்குல்ல, அவங்க தான் இந்த தடையை கொண்டு வந்தது மேகாலயா பேஸ் பண்ணி. இதுக்கான காரணம் என்னென்னா இந்த ராட் மைனிங் முறைப்படுத்தப்படாத ஒரு முறை. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெகுலேஷன் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இது இப்படி செய்யணும், இது இப்படி செய்யக்கூடாது. நீங்கள் தப்பாக இப்படி செஞ்சிட்டிங்கன்னா பல பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, இதெல்லாம் இப்படி சரியாக செய்யுங்கன்னு விதிகளை வகுத்திருப்பாங்க. இது போல் எந்த ஒரு விதியும் இந்த ராட் மைனிங்க்கு கிடையவே கிடையாது. பல நூற்றாண்டுகளாக இது போல் இடுக்கு பகுதிகளில் வலையை ஏற்படுத்தி மனுஷன் போயிட்டு வர்றது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது பழங்கால முறையில் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ இதனால இதை ஒழுங்குபடுத்தவே இல்லை. இதுக்கெல்லாம் மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக நிலக்கரிகள் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பயன்படுத்துகிற முறையும் இதே ராட் மைனிங் முறை தான். இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம், மழை நீர் இருக்குல்ல, இந்த எலி வலையை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களே இந்த ராட் மைனர்ஸ்லாம், அதுக்குள்ளே புகுந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நிலச்சரிவு இருக்குல்ல, அதுக்கு இது வழி அமைச்சு கொடுத்துரும். இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் கடந்த 2014 வருஷம் இந்த ராட் மைனிங்க்கு அதிகாரப்பூர்வமாக தடை விதிக்கப்பட்டுச்சு. அடுத்த வருஷமும் அந்த தடை தொடர்ந்துச்சு. மேகாலய கவர்மெண்ட் இதை எதிர்த்து கோர்ட் வரைக்கும் கூட போனாங்க. இந்த ராட் மைனிங் இருக்குல்ல, இதை சார்ந்த சுரங்கம் அமைக்கிறது 2 முறையாக அமைக்கப்படும். அந்த கட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மொதல் கட்டிங்க்கு பேர் சைட் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இதுதான் மலைன்னு வச்சுக்கோங்க, இந்த மலைக்கு பக்கவாட்டில் குறுக்க நெருக்கமாக அந்த வலையை தோண்டுவாங்க. அந்த எலி வலை சொன்ன பார்த்தீங்களா, அதை நம்ம ஆளுங்க தோண்டுவாங்க. இப்படி தோண்டி உள்ளே போகிறது மொதல் வகை. 2வது வகைக்கு பேர் பாக்ஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இப்படி இருக்குது பாருங்கள், சதுர வடிவில் மேலே ஏறி போகிற மாதிரி அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சைட் கட்டிங், இது பாக்ஸ் கட்டிங்.
இது போல் அந்த 2 வகைகள் இருக்குல்ல, இதில் ஒரு வகையை தான் இந்த ராட் மைனிங் சார்ந்து புழக்கப்படுத்துவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ராட் மைனிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே திரும்ப வாங்க. உத்தராகண்டோட அந்த டனல் இருக்குல்ல, அந்த தொழிலாளர்கள் 41 பேர் சிக்கின அந்த டனல், அந்த பகுதிக்கு 24 ராட் மைனர்ஸ் வரவழைக்கப்படுறாங்க. ஏப்பா உங்களை தான் இப்போ நம்பியிருக்கோம், நீங்கள் வந்து அந்த வலையை தோண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்கக்கிட்ட பொறியியல் குழுவினர் இருப்பாங்களே, இவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களால் தோண்டி போக முடியும், எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கேட்டுக்கிறாங்க. இவங்களும் சில இன்புட்ஸாக கொடுக்குறாங்க. ஏன்னா வந்தவங்களாம் பெருசாக படித்தவங்களாம் கிடையாது. அந்த ராட் மைனர்ஸ்லாம் லோக்கலில் இது போல் சின்ன சின்ன வேலையில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, அதாவது இல்லீகல்னு சொல்லிட்டதுனால அவங்க அந்த வேலையும் பெருசாக இல்லாமல் மற்ற சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருந்தவங்க. ஸோ அவங்க தான் இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காங்க நம்ம அரசுக்கு. வந்தவங்க இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருச்சா, கரெக்டாக 17வது நாள், இட் மீன்ஸ் கடந்த 12ஆம் தேதி 41 தொழிலாளர்களும் அந்த சுரங்கத்துக்குள்ளே சிக்கினாங்களா, அதை அப்படியே அடுத்த 1 நாள் 2 நாள் 3 நாள்னு கடந்து வந்து 17 நாட்கள் வரைக்கும் அவங்க உள்ளே இருந்துட்டு இருக்காங்க. இதில் 17வது நாள் தான் நேத்தைக்கு இந்த எலிவள சுரங்கம் இருக்குல்ல, இந்த வேலையை தீவிரப்படுத்துகிறாங்க அந்த 24 ராட் மைனர்ஸும். இந்த வேலை ஸ்பீடாக போக 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 நமக்கு ரிசல்ட்டும் நல்லா வர ஆரம்பிச்சதுங்க. இதில் என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம்னு சொல்லணும், இடையில இந்த கம்பிகள் எதுவுமே இல்லை. முன்னாடி நம்ம ட்ரில் போடுறப்ப கம்பிகள் பிரச்சனை இருந்துச்சு பாருங்கள், அது இங்கே இருந்திருந்தால் நம்ம உள்ளே போயிருக்க முடியாது. பட் அந்த ப்ராப்ளம் இல்லாததுனால தான் 57 மீட்டர் நீளத்துக்கு ஸ்டீல் குழாயை அமைச்சு அதன் வழியாக உள்ளே இருந்த அந்த சிக்கியிருந்த 41 தொழிலாளர்களும் வெற்றிகரமாக உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க. आवाज बात कर गुड जॉब अमित भाई, आराम से वेल डन आवाज बात कर आवाज वेल डन यार, कांग्रेट्स। अंदर कैसा लगा? अंदर ज्यादा दिक्कत तो नहीं है ब्रीथिंग में? हमारा कंफर्टेबल था सिस्टम पूरा? चलो बहुत अच्छे। अंदर हवा आ रही है बात कर। इसको हमारा बंदा आ रहा है, हमारा बंदा आ रहा है। पानी पानी बहुत बढ़िया। சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ணியிருக்கிறது யாருன்னு இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தாங்க. ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்த மனுஷனுக்கு இப்போ நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். யார் தெரியுமா அவர்? ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், உலக புகழ்பெற்ற டனல் எக்ஸ்பர்ட்டுங்க அவர். இவர் பேர் ஆர்னால்ட் டிக்ஸு. ஆஸ்திரேலியா என்னப்பா அவங்கள அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அவங்களே தான். சமீபத்தில் ஆஸ்திரேலியா தான் உலக கோப்பையை அடிச்சுட்டு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியன்ஸ்னாலே இப்படி தான்ப்பா, வேர்ல்டு கப் மேலே காலை போட்டுட்ருக்காங்க, என்ன திமிரு தெனாவட்டு சேச்சே அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ அதே ஆஸ்திரேலியர்களில் ஒருத்தர் தான் நம்ம 41 தொழிலாளர்களை மீட்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்காரு. ஏன்னா இவரங்காக ராட் மணிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த முடிவு வேறு எப்படி வேணாலும் போயிருக்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து இவர் தலைமையில் டீமை ஒர்க் பண்ணி கூட்டு முயற்சியால் 41 உயிர்களும் இப்போ பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மனுஷன் நன்றி தெரிவிக்காமல் வேறு யாருக்கு தெரிவிக்கிறது? ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு அப்படின்ட்டு நான் மட்டும் சொல்லலைங்க, அர்னால்டும் சொல்லியிருக்காரு. இப்போது நாங்கள் வந்து விளையாட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயும் பெஸ்ட் அப்படின்னு நல்லா பெருமிதமாக சொல்லியிருக்காரு. சொல்லலாம் நம்ம கிரிக்கெட்டை கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அதை விட 1000 மடங்கு இந்த விஷயத்தை கொண்டாடி ஆகணும். 41 உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு, சாதாரண விஷயமா? அர்னால்டு இப்போ என்ன சொல்கிறா, அப்படி தொழிலாளர்கள் மேலே எந்த தப்பும் கிடையாதுங்க. அவங்க வேலை என்ன? சுரங்கம் தோன்றது, அதுதானே பண்ணாங்க. குழாய்களை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உள்ளே அனுப்பி அந்த தொழிலாளர்களுக்கு தைரியம் கொடுத்துட்டே இருந்தோம். கடைசியில் மிஷின் கூட செய்ய முடியாததை நம்ம மனுஷங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க. நான் உட்பட எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னார். எஸ், இவர் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி அந்த ஃபோட்டோ வீடியோலாம் இன்டர்நெட் முழுக்க பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இந்த பிரபஞ்சம் நாம் கேட்குறத கண்டிப்பாக தந்துருச்சு.
கடவுள்கள் வெவ்வேறாக நம்மளுக்கு இருந்தாலும், முக்கியமான விஷயம் தான் மக்களே இது அருணாள் சொல்லியிருக்கிறது, நாம் கும்பிடுற கடவுள்கள் வெவ்வேறாக இருந்தாலும் நம்ம எல்லாரோட நோக்கம் ஒன்று தான், உள்ளே இருக்க 41 பேரும் உயிரோடு வெளியே வரணும்னு. அதை நிறைவேறிடுச்சு. நான் இப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த 41 தொழிலாளர்களும் அந்த சுரங்கத்திலிருந்து வெற்றிகரமாக வெளியே மீட்டு வரப்பட்டாங்களே, இந்த காட்சிகளை அவங்களோட உறவினர்கள் செல்ஃபோனில் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. 아주 선거에 하세? 누구든지 오라시? 내가 던져봐 해 보고봐 ஏன்பா இந்த மீட்கிற ப்ராசஸ்னா அவ்வளோ கஷ்டமா என்ன அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபுட்டேஜை பாருங்கள். இப்படி தான் இருக்கும் அந்த டன்னலோட ஸ்ட்ரக்சரும். அதுக்குள்ளே மழை தண்ணி எதனா சேர்ந்து இந்த அளவுக்கு நீர் பெருக்கெடுத்துச்சுன்னா அங்கே என்னத்தை ரெஸ்கியூ ஆப்ரேஷன் முன்னெடுக்க முடியும்? இவ்வளோ ரிஸ்க் அங்கே இருந்துச்சு. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்களா, இவங்க கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க. அந்த காட்சிகளும் உங்களுக்காக. हेलो नमस्ते सर। नमस्ते, क्या शुभ नाम आपका? शबा अहमद बोल रहा हूँ सर, नवयुगा इंजीनियरिंग कंपनी लिमिटेड से सर। देखिए मैं मेरा टेलीफोन जो है। जी सर जय हिंद सर। जय हिंद भैया, सबको बहुत बहुत शुभकामनाएं। भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय। மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்களே, அவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது, உள்ளே சிக்கியிருந்தோம், இப்போ வெளியே பத்திரமா மீட்டு கொண்டு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வேலைக்கு போனோங்க அப்படின்றாங்க. இதுதான் உழைப்பாளிகள். உழைப்பாளி இல்லாத நாடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்கள்ல, உண்மை மக்களே. எவ்வளோ தூரம் மரணத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க நெருக்கமாக. ஆனால் இப்போ அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னா வேறு வழி இல்லை, இவங்க எழுந்து வேலைக்கு போனதாக உண்டு. இதுதான் ஃபேக்ட்டு. புரியும் நம்புகிற எல்லாருக்குமே. படைச்சாதான் சோறு, வேறு யாரும் நம்மளுக்கு வந்து போடுவான்னு எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் பொருந்தும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.